வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிம்பிளிஃபை 4x² y by 2z² into 6xz³ by 20y power 4 இன்ட்டு தான் இருக்குது. 4x² y by 2z² into 6xz³ by 20y power 4. என்ன பண்ணலாம்? இந்த 2 1 டைம், இந்த 2 டைம்ஸுங்களா? இங்கே 2 1 டைம், இது 10 டைம்ங்களா? மாதிரி 12 அடித்தோம்னா இது 5 டைம், இது 3 டைம். நம்பர்ஸ்லாம் அடித்தாச்சு. z பவர் 2 இது கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு z இருக்கும், சரிங்களா? இங்கே 1 டைம் இருக்கும். அதே மாதிரி y அடித்தோம்னா இங்கே y இருக்குது, y பவர் 4 இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் இங்கே 3 மாறிடும். அப்போ என்ன இருக்குது? மேலே இங்கே x² இருக்குது, கீழே x இல்லை, இந்த x² அப்படியே தான் இருக்குது. இங்கே 3 இருக்குது, ஒரு x இருக்குது, z பவர் 1 இருக்குது. அப்போ என்ன அவுட்புட்டு? நம்பரில் போது 3 இருக்குது, x² இன்ட்டு எக்ஸு, x³ இருக்குது, இங்கே z பவர் 1 z இருக்குது, பை கீழே என்ன இருக்குது? நம்பர் 5 இருக்குது, z² கேன்சல், y பவர் 3 இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர், சரிங்களா? செகண்ட் ஒன்று, p² minus 10p plus 21 by p minus 7 into p² plus p minus 12 divided by p minus 3 whole square. கீழே அப்படியே வச்சுக்கலாம், மேலே மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன வரும்? நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 21, மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 21, ஆட் பண்ணால் -10. என்ன போடுவோம்? 7 3s -3 -3 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 21, ஆட் பண்ணால் -10. அப்போ முன்னாடி 1 தான் இருக்குது, பை 1 பை 1. அப்போ என்ன வரும் நமக்கு? p minus 7 p minus 3 divided by இந்த p minus அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு இது என்னது? மல்டிப்ளை பண்ணால் -12, ஆட் பண்ணால் +1, 3 4s ப்ளஸ் 4 -3, மல்டிப்ளை பண்ணால் -12, ஆட் பண்ணால் +1. முன்னாடி 1 தான் இருக்குது, பை 1 பை 1. அப்போ p minus 3 into p plus 4 divided by கீழே என்ன இருக்கு? p minus 3 whole square. p minus 3 ஒரு p minus 3, இன்னொரு p minus 3, இன்னொரு p minus 3 கேன்சல். p minus 1 p minus 1 கேன்சல். நமக்கு p plus 4 மட்டும்தான் இருக்கு. கிளியருங்களா? ஓகே. தேர்ட் கொஸ்டின், 5t³ by 4t minus 8 into 6t minus 12 by 10t. இந்த 5t³ நார்மல் ஃபார்மில் தான் இருக்குது, நம்ம எதுவும் காமன் எடுக்க தேவையில்லை, ஃபேக்டர்ஸ் பண்ண தேவையில்லை. 4t minus 8, 4 காமன் எடுத்துடலாமா? t minus 2 into இதில் 6 காமன் எடுத்துட்டோம்னா t minus 2 divided by 10t. இது நார்மல் ஃபார்மில் தான் இருக்குது. 5 1 டைம், இது 2 டைம், 2 1 டைம், இது 3 டைம். டீயை கேன்சல் பண்ணால் இங்கே என்ன ஆயிரும்? t² இருக்கும், சரிங்களா? இங்கே t minus 2 t minus 2 கேன்சல். கீழே 4 இருக்குது, மேலே 3 இருக்குது, நம்பரில் 3 இருக்குது, t² இருக்குது, 3t² by 4. கிளியருங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். சிம்பிளிஃபை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x plus 4 by 3x plus 4y into 9x² minus 16y² by 2x² plus 3x minus 20. ஓகே. x plus 4 ஆல்ரெடி நார்மலாக இருக்கிற ஃபார்மில் தான் இருக்குது, பை இதில் என்ன பண்ணலாம்? 3x ப்ளஸ் இது பண்ண முடியாது, 3x plus 4y அப்படி வச்சுக்கலாம், இன்ட்டு மேலே என்ன பண்ணலாம்? இதை 3x ஹோல் ஸ்கொயர் 4y ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாங்களா? ஏன்னா இங்கே a² minus b²னா இது ஹோல் ஸ்கொயராக இருக்கும். 9 என்ன பண்ணிக்கலாம்? 3x த ஹோல் ஸ்கொயர், இதை 4y த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? 3x plus 4y into 3x minus 4y. கிளியரா? சரி, இதை என்ன பண்ணும்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். -40 மல்டிப்ளை பண்ணால் -40, ஆட் பண்ணால் +3, 10 4s வேறு 5 8s 8 5s 40,
சப்ராக்ட் பண்ணிட்டுனா -5. அப்போ என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பட்டு ஆட் பண்ணால் +3. அப்போ முன்னாடி 2 இருக்குது, /2 /2 4. இங்கே என்ன வரும்? -5/2. x + 4 2x - 5. x + 4 2x - 5. கிளியருங்களா? சரி, x + 4 கேன்சல். 3x + 4y 3x + 4y கேன்சல். 2x - 5 மேலே 3x - 4y. ஆன்சர் என்னது? 3x - 4y டிவைடட் பை 2x - 5. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின், செகண்ட் ஒன். x³ - y³ by 3x² plus 9xy plus 6y² into x² plus 2xy plus y² by x² minus y². சரி, x³ minus y³ என்ன பண்ணிக்கலாம்? x minus y into x² plus xy plus y², a³ minus b³. இந்த டைம் என்ன இருக்குது? சரி, கீழே பதில் போட்டுருவோம். 3x² plus 9xy plus 6y². இது எப்படி பண்ணலாம்? ஸ்பிளிட் மிடில் டேர்மு. ஏன்னா 2 வேரியபிள் இருக்குது xyங்கிறதுனால. மல்டிப்ளை பண்ணால் 3 6 are 18. மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும், ஆட் பண்ணால் 9 வரணும். 6 3s are மல்டிப்ளை பண்ணால் 18, ஆட் பண்ணால் 9. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 3x², முன்னாடி 9xy இருக்குங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 9xy ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம் நம்ம. ப்ளஸ் 6xy ப்ளஸ் 3xy, இங்கே இருக்கிற ப்ளஸ் 6y². இது ரெண்டு என்ன காமன் எடுக்கலாம்? 3x காமன் எடுக்கலாம், x ப்ளஸ் 2y. இது ரெண்டு நீங்கள் காமனா ப்ளஸ் 3y காமன் எடுக்கலாம், x ப்ளஸ் 2y. அப்போ x ப்ளஸ் y காமன் எடுத்துட்டோம்னா 3x ப்ளஸ் 3y அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த 3x ப்ளஸ் 3 3 காமன் எடுத்துடலாமா? இப்போ ஃபைனல் என்ன போட்டுக்கலாம்? x ப்ளஸ் 2y இன்ட்டு 3 இன்ட்டு x ப்ளஸ் y அப்படின்னு போட்டுக்கலாம் இந்த டேர்முக்கு. இதுக்கு என்ன போட்டுக்கலாம்? x² ப்ளஸ் 2xy ப்ளஸ் y². மல்டிப்ளை பண்ணால் 1 1s are 1. மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும், ப்ளஸ் 2 வரணும். 1 1s are. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை இல்லை டேரக்டாக எழுதலாம். பார்த்து எப்படி தெரியுது? x² ப்ளஸ் 2xy ப்ளஸ் y², x ப்ளஸ் y ஹோல் ஸ்கொயர் டேரக்டாக எழுதிக்கலாம். x ப்ளஸ் y ஹோல் ஸ்கொயர். நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணாலும் x ப்ளஸ் y இன்ட்டு x ப்ளஸ் yன்னு வரும். நம்ம x ப்ளஸ் y ஹோல் ஸ்கொயர் பார்த்துல அந்த ஃபார்மெட்டுக்கு டேரக்டாக எழுதிக்கிறோம். அடுத்து என்ன இருக்குது? x² மைனஸ் y² இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. x² மைனஸ் y ஸ்கொயர் டு x ப்ளஸ் y இன்ட்டு x மைனஸ் y. இப்போ இந்த 4 டேர்மையும் கொஸ்டின் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும்? மேலே x³ மைனஸ் y³ x மைனஸ் y இன்ட்டு x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² டிவைட் பை கீழே இருக்கிற டேர்முக்கு 3 இன்ட்டு x ப்ளஸ் y இன்ட்டு x ப்ளஸ் 2y இன்ட்டு இங்கே மேலே இருக்கிறது x ப்ளஸ் y தான் ஹோல் ஸ்கொயர், கீழே இருக்கிறது x ப்ளஸ் y இன்ட்டு x மைனஸ் y. x மைனஸ் y x மைனஸ் y, x ப்ளஸ் y ஹோல் ஸ்கொயர் ஒன்று கேன்சலு, இன்னொரு x ப்ளஸ் y x ப்ளஸ் y. x ப்ளஸ் 2y ஏதாச்சும் இருக்க கேன்சல் ஆகிறதுக்கு இல்லை, கீழே 3 இருக்குது, மேலே இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சரு? x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² பை 3 இன்ட்டு x ப்ளஸ் 2y. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபை. 4மே என்னது? குவாட்ரிக் ஈக்குவேஷன் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்? ஸ்பிளிட்டி மிடில் டேர்மில் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிவைடருக்கு இன்ட்டு படுத்த தலைகளாக மாற்றிக்கலாங்களா? 2a² ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 டிவைடட் பை 2a² ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 இன்ட்டு, ஏன்னா டிவைடில் இருக்குது, நான் இன்ட்டு போட்டால் தலைகளாக மாற்றிக்கணும். டினாமினேட்டர் மேலே போய் மேலே கீழே வந்து இது மேலே போயிருமா? இதை மேலே எழுதும்போது நான் முன்னாடி மைனஸ் இருக்கா, த்ரூ அவுட் மைனஸ் காண வெளியே எடுத்துக்கிறேன் நான். மைனஸ் ஆஃப் 5a² ப்ளஸ் 35a ப்ளஸ் 50. சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? 5 காமனை வெளியே எடுத்துக்கலாம். மைனஸ் எடுத்ததுக்கு -5a காமனை வெளியே எடுத்துக்கலாம். சரிங்களா?
அப்போ என்ன வரும்? -5 காமன் எடுத்துட்டுனா a² + 7a + 10. ஓகே, டிவைடட் பை இது மேலே இருந்து கீழே வந்துடும் a² + 6a + 5. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? 6 ஆட் பண்ணால் 5, மல்டிப்ளை பண்ணால் 6 ஆட் பண்ணால் ரெண்டுமே +5, 2 3s ஆர் முன்னாடி 2 இருக்குங்களா, /2/2. அப்போ என்ன வரும்? 1 3/2. இது +1னா அப்போ a + 1, இங்கே 2a + 3, 2a + 3 டிவைடட் பை இங்கே என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணால் 2 6 ஆர் 12, மல்டிப்ளை பண்ணால் 12, ஆட் பண்ணால் 7 என்ன வரும்? 3 4s ஆர் மல்டிப்ளை பண்ணால் +12, ஆட் பண்ணால் +7. முன்னாடி 2 இருக்குது, /2/2. அப்போ 3/2 டைரெக்டாக 2. அப்போ என்னது? இது +3ங்களா, அப்போ 2a + 3 a + 2. ஓகே, இன்ட்டு -5 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 10, ஆட் பண்ணால் 7, 5 2s ஆர் +10 +7. முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ a + 5 இன்ட்டு a + 2 டிவைடட் பை மல்டிப்ளை பண்ணால் 5, ஆட் பண்ணால் +6, 1 5s ஆர் மல்டிப்ளை பண்ணால் +5, ஆட் பண்ணால் +6. முன்னாடி 1 தான் இருக்குது. a + 1 இன்ட்டு a + 5. எல்லா குவாட்ரிக் ஈக்குவேஷனையும் என்ன பண்ணிட்டோம்? ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இன்ட்டு தான் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 2a + 3 2a + 3, a + 2 a + 2, a + 1 a + 1, a + 5 a + 5 எல்லாமே கேன்சல், வெறும் -5 மட்டும் தான் இருக்குது. ஆன்சர் இஸ் -5. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின், செகண்ட் ஒன். b² + 3b - 28 by b² + 4b + 4. டிவைடில் இருக்கிறத இன்ட்டு போட்டு தலைகளாக மாற்றிக்கிறோம். இதை மேலே எழுதிக்கிறோம். b² - 5b - 14 by கீழே இருந்துச்சுன்னா b² - 49. இந்த 49 என்ன பண்ணிக்கலாமா? 7² போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் மேலே ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் -28, ஆட் பண்ணால் +3 என்ன போடலாம்? 4 7s ஆர் 28 +3, அப்படிங்க +1 -4 மல்டிப்ளை பண்ணி -1 +3. முன்னாடி எனக்கு 1 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா பிங்களா, b - 4 b + 7 மேலே ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே டிவைடட் பை மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணாலும் 4, 2 2s ஆர் +4 +4 முன்னாடி 1 தான் இருக்குது. b + 2 இன்ட்டு b + 2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் -14, ஆட் பண்ணால் -5, 7 2s ஆர் -7 + 2 மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -5 முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ a - 7 a + 2 divided by b² - 7², b + 7 into b - 7 என்ன வந்துடும்? a - 7 எதை கேன்சல் ஆகும்? இங்கே b - 7 இருக்குங்களா, இங்கே b தான் இருக்குது, இங்கே ஏன்னு போட்டேன், சாரி. இங்கே வேரியபிள் b தானே, b வேரியபிள். இங்கே ஏன்னு எந்த நினைப்பில் போட்டேன்னு தெரியல. b - 7 b + 2 சரிங்களா. b + 2 b + 2, b - 7 b - 7, b + 7 b + 7, b - 4 b + 2 மேலே b - 4 கீழே b + 2. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். x + 2 by 4y டிவைட் இருக்குது, இன்டூ பண்ணிக்கலாம். இது மேலே எழுதணும்னா 12y² by x² - x - 6. x + 2 எதுவும் பண்ண முடியாது, 4y அப்படி வச்சுக்கலாம், இன்ட்டு 12y² அப்படி வச்சுக்கலாம், பை இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் -1, 2 3 -3 + 2 மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் -3 முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ எக்ஸுங்களா,
x plus 2 into x minus 3. x plus 2 x plus 2 cancel. 4 cancel பண்ணி இங்கே 3 டைம் வரும். y கேன்சல் பண்ணால் இங்கே கேன்சலாக போயிடும். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? மேலே 3 இருக்குது, y இருக்குது, கீழே x minus 3 இருக்குது. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். 12t square minus 22t plus 8 divided by 3t டிவைட் இருக்குல்ல, இன்ட்டு போட்டு தலைகளை மாற்றிக்கிறோம். 2t square plus 4t by 3t square plus 2t minus 8. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? மேலே என்ன காமன் எடுக்கலாமா? காமனாக எடுக்க முடிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேக்டரைஸ் பண்ணும். இல்லை நமக்கு டேரெக்டாக போடும்போது மிஸ்டேக் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? காமன் என்ன பண்ணது? நம்ம 4 எடுக்க முடியுமா? 2 தான் எடுக்க முடியும். 2 காமன் எடுத்துட்டோன்னா 6t square minus 11t plus 4 by 3t into இதில் 2t காமன் எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா t plus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக வருது. இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரி, இதை அடுத்த ஸ்டெப்பில் ஒன்றுமா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 3t square plus 2t minus 8 எதுலையும் காமன் எடுக்க தேவையில்லை. இப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 24 ப்ளஸ் 24 மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் மைனஸ் 11. 12 2 8 3 மைனஸ் 8 மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 24 ஆட் பண்ணால் மைனஸ் 11. முன்னாடி 6 இருக்குது, பை 6 பை 6 மைனஸ் 4 பை 3 மைனஸ் 1 பை 2. அப்போ என்ன வரும்? வேரியபிள் டீங்களா? 3t மைனஸ் 4 2t மைனஸ் 1. 3t மைனஸ் 4 2t minus 1 by 3t into இங்கே என்ன வரும்? 2t into t plus 2 divided by மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24 ஆட் பண்ணால் ப்ளஸ் 2. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24 ஆட் பண்ணால் ப்ளஸ் 2. அப்போ என்ன பண்ணலாம்? 6 4s are ப்ளஸ் 6 மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24 ஆட் பண்ணால் ப்ளஸ் 2. முன்னாடி இருக்குது 3 இருக்குது, பை 3 பை 3 கேன்சல் பண்ணால் இங்கே ப்ளஸ் 2 வரும், இங்கே மைனஸ் 4 பை 3. அப்போ t ப்ளஸ் 2 ஒரு ஃபேக்டரு, இன்னொன்று 3t மைனஸ் 4 3t மைனஸ் 4 கேன்சல் பண்ணுங்கள். 3t மைனஸ் 4 3t மைனஸ் 4 t ப்ளஸ் 2 t ப்ளஸ் 2 t கேன்சலு. இங்கே கீழே 3 இருக்குது, மேலே 3 இல்லை. 2 இன்ட்டு 2 2 2s are 4 இன்ட்டு 2t மைனஸ் 1 டிவைடட் பை 3. கீழே வேறு ஏதாவது டெம்ம கீழே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மேலே 2 2s are 4 இன்ட்டு 2t மைனஸ் 1 பை 3. இப்படியே முடித்தாலும் சரி, இல்லை 4 கூட மல்டிப்ளை பண்ணி 8t மைனஸ் 4 பை 3 ஃபினிஷ் பண்ணாலும் சரி. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸும் ஒய்யும் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் into y power minus 2. முதல்ல x y simplify பண்ணலாம். x is equal to a square plus 3a minus 4 by 3a square minus 3. சரி, இது என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? x is equal to மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 ஆட் பண்ணால் ப்ளஸ் 3. என்ன போடலாம்? 1 4s are இங்கே ப்ளஸ் 4 இங்கே மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 ஆட் பண்ணால் ப்ளஸ் 3. முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? a minus 1 into a plus 4 divided by கீழே 3 காமன் எடுத்துட்டோம்னா a square minus 1. அப்போ a minus 1 into a plus 4 by 3 into a square minus 1 square a square minus b square a plus b into a minus b. a minus 1 a minus 1 cancel. a plus 4 by 3 into a plus 1. இது x ஓட வேல்யூ. சரி, இதே மாதிரி y கண்டுபிடிப்போம். y is equal to a square plus 2a minus 8 divided by 2a square minus 2a minus 4. இதனை வரும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 ஆட் பண்ணால் ப்ளஸ் 2. 4 2s are ப்ளஸ் 4 மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 ஆட் பண்ணால் ப்ளஸ் 2. முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ a ப்ளஸ் 4 into a minus 2.
இதில் 2 காமன் எடுக்கலாம். எப்பயுமே காமன் எடுக்கிறது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு எடுங்க, ஈஸியாக இருக்கும். 2 காமன் எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 2. இது என்ன பண்ணலாம், மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும். a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 2 டிவைடட் பை 2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ண என்ன வரணும், மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 1. 1 2 சார் மைனஸ் 1 ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 1. அப்போ என்ன வரும், முன்னாடி 1 தான் இருக்குது. a ப்ளஸ் 1 a minus 2, a minus 2, a minus 2 cancel. அப்போ என்ன வரும் நமக்கு, a plus 4 by a plus 1, முன்னாடி ஒரு 2 இருக்குது. இதோட வேல்யூ y உடைய வேல்யூ. இப்போ x y கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, x ஸ்கொயர் y பவர் மைனஸ் 2 கேட்குறாங்க. இந்த y பவர் மைனஸ் 2வை x ஸ்கொயர் பை y ஸ்கொயர் எழுதிக்கலாமா, பவர் மைனஸில் இருக்குது, கீழே போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். இதானே எக்ஸு, இதை ஸ்கொயர் பண்ண கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், சாரி ஏ ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் பண்ண 9 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், சரிங்களா, டிவைடட் பை ஒய் ஸ்கொயர், ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஏ ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஏ ப்ளஸ் 1 ஸ்கொயர். கிளியருங்களா, என்ன ஆயிரும், டிவைட் த ஃப்ராக்ஷன் தான், இன்ட்டு போட்டு தலையில் மாற்றிக்குவோமா, ஏ ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பை 9 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு 4 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை ஏ ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர், a plus 4 whole square, a plus 4 whole square, a plus 1 whole square, a plus 1 whole square. Answer is 4 divided by 9. கிளியருங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, கடைசி கொஸ்டின் 3.5 எக்ஸசைஸில் இஃப் அ பாலினாமியல் p of x is equal to கொடுத்துட்டாங்க. இந்த p of x is divided by another polynomial. இந்த p of x q of x டிவைட் பண்ணால் we get இதுன்னு கொடுத்துருக்காங்க. q of x கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, p of x by q of x டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, x மைனஸ் 7 பை எக்ஸ் ப்ளஸ் 2 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைண்ட் q of x, சரிங்களா. அந்த q of x இங்கே போச்சுன்னா இந்த டேர்ம் மட்டும் டிவைடாக வருமா, பின்ன எழுதிக்கலாம் நம்ம p of x பை இந்த x ப்ளஸ் 2 மேலே மல்டிப்ளே போயிடும், இந்த x மைனஸ் 7 கீழே வந்துடும், இஸ் ஈக்குவல் டு இந்த q of x மேலே போயிடுது. இந்த q டினாமினேட்டர் மேலே இங்கே போனால் எனக்கு மேலே போயிடும். இந்த இந்த ரெண்டுமே எக்ஸ் மைனஸ் 7 பை எக்ஸ் ப்ளஸ் 2 பக்கம் வருது, கீழே இருக்கிறது மேலே போயிடுச்சு, மேலே இருக்கிறது கீழே வந்துருச்சு. நம்ம q of x கண்டுபிடிக்கணும்னா இதை தான் சால்வ் பண்ணணும். அப்போ என்ன வரும், தேர்ஃபோர் q of x இஸ் ஈக்குவல் டு p of x, என்னது p of x, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 இன்ட்டு x plus 2 divided by x minus 7. இதுதான் q of x. இப்போ என்ன பண்ணலாம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14 ஆட் பண்ணால் மைனஸ் 5, 7 2 சார் மைனஸ் 7 ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14 ஆட் பண்ணால் மைனஸ், முன்னாடி 1 தான் இருக்குது, டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், x மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பை x minus 7. இப்போ என்ன வந்துடும், x minus 1 கேன்சலாக போயிருமா, ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு, x plus 2 into x plus 2, x plus 2 the whole square. இதுதான் நமக்கு என்னது, q of x. கிளியருங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.